வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ல் சுக்கிரனும் 6ல் சனி சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன முயற்சிகள் செய்து நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது நடக்குங்க. மாதத்தோட பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குங்க. அப்போ மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக காணப்பட போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகமான ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடும், உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. பண வரவுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே தடையின்றி உங்களுக்கு பெற முடியுங்க. அப்போ புதிய ஒப்பந்தங்கள் எளிதில் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் வேலைப்பளு எல்லாமே குறைந்து மன நிம்மதி ஏற்படுங்க. குரு 8ல் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருங்க. அதே போல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புத்திரர் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுது. அப்போ நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடும். இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய நீண்ட நாளைய கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குது. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே தற்போது விலகி குறைந்து நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செலவினங்கள் எல்லாமே குறைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகக்கூடிய அளவுக்கு
உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ வேலைக்கு செல்வங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட போகுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க, கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குடும்பத்துக்கு வருமானம் மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பார்த்தீங்கன்னா தடையின்றி பெற முடியுங்க. இந்த காலகட்டங்களில் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எளிதில் கைகூடி வரக்கூடும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு எல்லாம் குறைந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. குரு 8ல் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தினை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அசையும் அசையா சொத்துக்களில் சில முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ மனைவி பிள்ளைகளுடைய விருப்பத்தை விரும்பியதையெல்லாம் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் 8ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தனித்திறமைகளுடைய முயற்சிகள் எது இருந்தாலும் அதை உங்களுடைய தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் கேதுவும் சென்ம ராசியில் கேதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் பயணம் செய்வது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. பேச்சில் பொறுமையோடு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு பேச்சுக்களை நீங்கள் தாறுமாறாக விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த சின்ன சின்ன பேச்சுக்களால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில விரிசல்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்க. பேச்சுக்களில் நிதானத்தோடு இருங்க. குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் ஒரு வளமான பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. கூட்டாளிகளுடைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் அனுசரித்து சென்றீங்கன்னா எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரையும் துர்க்கையம்மனையும் நீங்கள் வழிபாடு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14/2/2024 காலை 10:44 மணி முதல் 16/2/2024 பகல் 2:43 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.